வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ரொம்பவே இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு மைக்ரோ எஸ்யூவிங்க. அதாங்க டாடா பஞ்ச். நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்யூவி ஃபீல் வேணும், அதே மாதிரி சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கம்பல்சரி நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சோட ஃபுல் ரிவ்யூமே நான் கொடுத்துருவேன். அதாவது டிசைன், பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்திருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் டாடா பஞ்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து எந்த வண்டியை பத்தி பேசலாம், அடுத்து எந்த வண்டியோட ரிவ்யூ வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா நான் கம்பல்சரி அந்த வண்டியோட ரிவ்யூவை நான் கொடுப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லா வீடியோலுமே எல்லா வண்டியிலுமே என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிசைன் அண்ட் லுக் தானே. டிசைன் அண்ட் லுக்னு எடுத்துக்கிட்டாலே பஞ்ச் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவும் இருக்கும், ரொம்பவே மாசாவும் இருக்குங்க. இந்த வண்டியோட போல்டு கிரில் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட போல்டு கிரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அழகு. அதே மாதிரி இந்த வண்டியோட டிஆர்ஆர் லைட்ஸ் ஆகட்டும், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸியான டிசைன் கிடைக்கும். நீங்கள் சைட்லேருந்து ஒரு வண்டியை பார்க்குறீங்க, பஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸியான டிசைன் கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எஸ்யூவி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குங்க. இந்த வண்டியோட மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அரௌண்ட் 190 mm தரும். ஒரு ரஃப் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த வண்டியை டிரைவ் பண்ணலாம். ஃபார் வில்லேஜ் ரோடு ஆகட்டும், சிட்டி ரோடு, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்டீரியருங்க. இன்டீரியர் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் உள்ள வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. பில்டு குவாலிட்டி நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீல் தரும். சீப் ஃபீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிடைக்காது. அதே மாதிரி டச் ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் டச் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துறாங்க. சன்ரூஃப் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வர மாடல்ஸ்லாம் இருக்குங்க. இதோட ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்து போகலாம். பேக்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம். பட் 2 பேரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆவீங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டீசென்டான பூட் ஸ்பேஸாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூஸுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிகலான காரணே சொல்லலாங்க. அடுத்ததான் இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பர்ஃபார்மன்ஸ் கார் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாது. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் காரணத்தினால பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் சிட்டி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். டிராஃபிக்ல இந்த வண்டி நீங்கள் ஈஸியாகவே டிரைவ் பண்ணலாங்க. அதாவது புது டிரைவராக இருக்கீங்க, இப்போதான் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த காரை வந்து ஸ்மூத்தாகவே டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி ஈஸியாக டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு போயிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவேன் அப்படின்னு வந்துக்கிட்டீங்கன்னா இந்த வண்டியில் ஓவர் டேக் எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு காரை நீங்கள் ஓவர் டேக் எடுக்கும்போது ஒரு சடனான பவர் நமக்கு தேவைப்படும். அந்த பவர் அந்த கார் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஹைவேல நீங்கள் ஓவர் டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் லோடில் நீங்கள் ஒரு 5 பேர் பின்னாடி டிக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க்ல வந்து பூட் ஸ்பேஸ்ல கொஞ்சம் நிறைய வச்சுட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். பட் நியூ வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா டர்போ ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேங்க. அடுத்ததான் நிறைய பேர் இப்போ வரைக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க காரணம் இந்த வண்டியோட மைலேஜ். ஒரு காரணம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத விட நம்ம இந்த வண்டியோட மைலேஜ் எப்படி இருக்கு அப்படின்றதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் ரியல் வேல்ல எவ்வளவு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் 14 to 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தருது. ஹைவேல 70 to 20 கிலோமீட்டர் தருது. இதை ஏசி போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா 1 or 2 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராப் ஆகுங்க. டிரைவிங் ஸ்டைலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியா இருந்துமே உங்களோட மைலேஜ் வந்து டிபெண்ட் ஆகும். இந்த வண்டியில 20 அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, உங்க டிரைவிங் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் 20க்கு மேலேயே தரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல டிரைவ் பண்ணும்போது இதை விட கம்மியாகவும் ஆகுங்க. பட் ஓவரால் செக்மெண்ட்ல பெட்ரோல் வேரியன்ட்ல இந்த வண்டியோட மைலேஜ் வந்து ரொம்பவே டீசென்டான மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சேஃப்டி. டாடா பிராண்டை பொறுத்தளவுக்கு, டாடா ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட சேஃப்டி பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா காரோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சேஃப்டி பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. இந்த வண்டியில் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேஃப்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ரக்சருங்க. இந்த வண்டியோட பாடியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ரீல்ஸ் ஆகட்டும், நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும் நீங்களே பார்த்துருப்பீங்க. டாடா பஞ்ச் எந்த வண்டியில் போய் இடிக்குதோ அந்த வண்டிக்கு தான் டேமேஜ் ஆகுமா ஒழிஞ்சு டாடா பஞ்சுக்கு ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும், இதோட பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சேஃபான கார் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு வேணும், அதுவும் டாடா ப்ராடக்ட்ல வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில எடுத்துருங்க. பட் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பஞ்சோட டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்டா இருக்குங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸுங்க. டாடா பஞ்சோட பிரைஸ் 2026ல எவ்வளோ இருக்கு? லேட்டஸ்ட் மாடலோட பிரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ் வேரியன்ட், ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னா 5,60,000 இருந்து 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கிடைக்குது. அடுத்து மிட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துல இருந்து 9 லட்சமும், டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 11 லட்சமும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அதாவது 10 லட்சத்துல இருந்து 11,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆன் ரோட்லேயே கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இன்சூரன்ஸ், டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்தியே பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6.5 லேக் டு 7 லேக் வருது. அதே மாதிரி மிட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருது. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரைக்கும் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான பிரைஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமான பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்யூவாக இருந்தாலுமே உங்களுக்கு எஸ்யூவி ஃபீல் கம்பல்சரி இந்த வண்டி தரும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 190 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால கீழே ஸ்பீடு பிரேக்கர்ல தட்டுறது இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செய்யாது. நீங்க வில்லேஜ் ரோட்லயும் பார்த்தீங்கன்னா தாறுமாறா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட்டலாம். சிட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிரைவ் பண்றதுனால அதே மாதிரி இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி, இந்த வண்டியோட ஓவரால் பாடி ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே பாப்புலரா இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். 1.2 லிட்டர் கொடுத்துருக்கனால நமக்கு இன்ஜின் பவர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைவே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. ஒரு ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த சடன் பிக்கப், அந்த சடன் பவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சத்தை ஒட்டி வந்துறதுனால ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பிளஸ் ஆர் மைனஸ் நான் கால்குலேட் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். ஸோ ஓவராலா அட் லாஸ்டா இந்த வண்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்க போறீங்க, அது ஃபேமிலி யூஸுக்காண்டி வாங்க போறீங்க, சேஃப்டி ரொம்பவே முக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு டாடா பக்கம் போயிடலாம். டாட்டால இந்த பஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க வாங்கலாம். பட் எனக்கு வந்து ஸ்பீடு, பவர் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த காரை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, பவர், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி எல்லா விஷயமும் சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு டாடா பஞ்ச் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு ஷூட் ஆகாம ஷூட் ஆகாதா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அடுத்து ஒரு வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து எந்த காரை பத்தி ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. லவ் யூ கைஸ். அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.